Hi students, நம்ம இப்போ chapter number 13 structural organization of animals அந்த chapter பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த chapter வந்துட்டு ரெண்டு ஆர்கனிசம் அதாவது leech and rabbit பேஸ் பண்ணது இந்த chapter. ஸோ லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம்னா லீச்சோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டம், எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம் அண்ட் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஆஃப் லீச் பார்த்தோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா லீச்சோட பேராசைட்டிக் அடாப்டேஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரேபிட்டை வந்துட்டு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ரேபிட் ஸ்டார்ட் பண்ணி அதோட எக்ஸ்டர்னல் மார்ஃபாலஜி மட்டும் இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பேராசைட்டிக் அடாப்டேஷன்ஸ் ஆஃப் லீச் பார்க்கலாம். ஸோ பேஜ் நம்பர் 192 இருக்குது. parasitic adaptations of leech. Leeches led a parasitic mode of life by sucking the blood of vertebrates and show several important adaptations in their structure. ஸோ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் லீச் அப்படிங்கிறது ஒரு பேராசைட், அதாவது வந்துட்டு இன்னொரு ஆர்கனிசஸ் மேலே இருந்து அது வந்துட்டு அதுக்கு தேவையான ஃபுட்டை எடுத்துக்குது. அதான் சொல்கிறாங்க லீச் led a parasitic mode of life by sucking blood of vertebrates. ஸோ வெர்டிபிரேட்ஸோட பிளட்டு சக் பண்ணுது, அதோட லைஃப் டைமில் பிளட்டை சக் பண்ணி அதுக்கு தேவையான ஃபுட்டை வந்துட்டு அது எடுத்துக்குது. and show several important adaptations in their structure. ஸோ அதோட ஸ்ட்ரக்சரில் நிறைய அடாப்டேஷன்ஸை வந்துட்டு அது காட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேராசைட்டிக் அடாப்டேஷன்ஸ் ஆஃப் லீச்னு பார்க்கும்போது லீச் led a parasitic mode of life அப்படின்னு பார்க்குறோம். எப்படின்னா வெர்டிபிரேட்ஸோட பிளட்டை வந்துட்டு அது சக் பண்ணுது. ஸோ அதோட எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர்லேயே வந்துட்டு சில அடாப்டேஷன்ஸை காட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னென்ன அடாப்டேஷன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பிளட் இஸ் சக்டு பை த ஃபேரிங்ஸ். ஸோ நமக்கு தெரியும் லீச் வந்துட்டு ஒரு ஹோஸ்ட் செல் மேலே இருக்கும்போது அது எப்படி பிளட்டை சக் பண்ணுது, அந்த ஃபேரிங்ஸ் மூலயமா தான் அது சக் பண்ணுது. அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ பிளட் இஸ் சக்டு பை ஃபேரிங்ஸ். Anterior and posterior ends of the body are provided with suckers by which the animal attaches itself to the body of the host. ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் லீச்சோட ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர் எண்டில் வந்துட்டு சக்கர்ஸ் இருக்கு. ஸோ அந்த சக்கர்ஸை யூஸ் பண்ணி தான் அந்த லீச் வந்துட்டு ஹோஸ்ட் அதாவது இன்னொரு ஆர்கனிசம் அந்த வெர்டிபிரேட்ஸ் மேலே போயிட்டு அட்டாச் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஸோ anterior and posterior ends of the body are provided with suckers by which the animal attaches itself to the body of the host. So third point பாருங்க, the three jaws inside the mouth causes a painless Y-shaped wound in the skin of the host. ஸோ வந்துட்டு அந்த மவுத் அதாவது ஈஸ்டுக்கு இருக்கக்கூடிய மவுத்தில் 3 ஜாஸ் இருக்குல்ல, மவுத்துக்குள்ளே வந்துட்டு 3 ஜாஸ் இருக்குது. அந்த 3 ஜாஸ் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா Y-shaped wound அப்படின்னா வந்துட்டு புண்ணு, அதாவது வந்துட்டு அந்த லீச் வந்துட்டு ஒரு ஹோஸ்ட் ஆர்கானிசம் மேலே போயிட்டு அது ஸ்கின்ல உட்காரும் போது அது சக் பண்ணும்போது என்னன்னா அங்கே வந்துட்டு அந்த ஹோஸ்ட் ஆர்கானிசத்தோட ஸ்கின்னில் வந்துட்டு Y-shaped wound வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தேர்ட் பாயிண்ட் இஸ் the 3 jaws inside the mouth of the leech causes a painless, ஸோ பெயினே இல்லாத Y-shaped wound in the skin of the host. ஸோ அந்த ப்ளீச் போயிட்டு ஒரு ஹாஸ்ட் ஆர்கனிசத்தை மேலே உட்காந்து அந்த பிளட்டை சக் பண்ணும்போது அங்கே பெயினே இல்லாமல் ஒரு wound வருது. அந்த wound எந்த ஷேப்பில் இருக்குது, Y-shaped இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபோர்த் ஒன் இஸ் the salivary glands produce hirudin which does not allow the blood to coagulate. ஸோ இந்த லீச்சோட salivary glands எதை ப்ரொடியூஸ் பண்ணுது, ஹிருடின் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணுது, பிளட்டை வந்துட்டு கோஆகுலேட் ஆகாமல் பார்த்துக்குது. thus continuous supply of blood is maintained. ஸோ அதனால பிளட்டு வந்துட்டு கண்டினியூஸாக சப்ளை ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Parapodia and setae are completely absent. ஸோ இங்கே வந்துட்டு parapodia and setae வந்துட்டு இருக்காது. Blood is stored in the crop. It gives nourishment to the leech for several months. ஸோ blood எங்கே ஸ்டோர் ஆகுது, அதோட crop நம்ம பார்த்தோம்ல அலிமெண்ட்ரி கேனலில் ஃபேரிங்ஸ்க்கு அடுத்தது வந்துட்டு கிராப் இருக்குது. 10 சேம்பர்ஸாக வந்துட்டு டிவைட் ஆகிருக்கு. ஸோ கிராப்பு தான் வந்துட்டு பிக்கஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அலிமெண்ட்ரி கேனல்னு பார்த்தோம். அங்கே தான் வந்துட்டு ஃபுட்டு ஸ்டோர் ஆகும்னு பார்த்தோம். ஸோ அது எதை ஃபுட்டை எடுத்துக்குது, பிளட்டை தான் ஃபுட்டை எடுத்துக்குது. ஸோ பிளட் இஸ் ஸ்டோர்ட் இன் கிராப். ஸோ இங்கே ஸ்டோர் ஆகக்கூடிய அந்த ஃபுட்டு தான் வந்துட்டு அந்த லீச்சுக்கு நரிஷ்மெண்ட் அதோட க்ரோத்துக்கு வந்துட்டு 7 மந்த்ஸுக்கு வந்துட்டு
அதோட growthக்கு அது காரணமா இருக்கு. ஸோ அங்கே ஸ்டோர் ஆகக்கூடிய ஃபுட்டு வந்துட்டு செவரல் மந்த்ஸ், அதாவது நிறைய டைம் எடுத்துக்கும் அது டைஜஸ்ட் ஆகி அது எக்ஸ்க்ரீட் ஆகிருக்கு. ஸோ செவரல் மந்த்ஸுக்கு வந்துட்டு அந்த லீச்சோட நரிஷ்மெண்ட்டுக்கு இந்த இதாக ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. Due to this reason, there is no elaborate secretion of digestive juices and enzymes. ஸோ இதனால தான் வந்துட்டு இங்கே வந்துட்டு ஒரு செக்ரீஷன், அதாவது டைஜஸ்டிவ் ஜூஸ் அண்ட் என்சைம்ஸோட செக்ரீஷன் வந்துட்டு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ parasitic adaptations of leechன்னு பார்க்கும்போது 6 adaptations இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் blood is sucked by the pharynx. ஸோ லீச்சோட pharynx மூலயமா தான் அந்த blood வந்துட்டு ஒரு ஹோஸ்ட் ஆர்கனிசத்துலேருந்து சக் ஆகுது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் ஒன் இஸ் லீச்சோட ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர் பார்ட்டில் வந்து 2 சக்கர்ஸ் இருக்குது. ஸோ அந்த சக்கர்ஸை யூஸ் பண்ணி தான் ஒரு ஹோஸ்ட் மேலே போயிட்டு, அதாவது அது சக் பண்ணுற பிளட் இருக்கக்கூடிய அனிமல் மேலே போயிட்டு அது உட்காரும்போது அந்த 2 சக்கர்ஸை யூஸ் பண்ணி தான் அது வந்துட்டு அட்டாச் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. செகண்ட் பாயிண்ட். தேர்ட் ஒன் வந்துட்டு அந்த லீச்சில் இருக்கக்கூடிய மவுத்துக்கு உள்ளே வந்துட்டு 3 ஜாஸ் இருக்குது. இந்த 3 ஜாஸை யூஸ் பண்ணி தான் அது வந்துட்டு அந்த ஹோஸ்டோட ஸ்கின் மேலே பெயினே வராத ஒரு ஒய் ஷேப்டு ஊண்டை வந்துட்டு அது தருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து வந்துட்டு இங்கே அந்த லீச்சில் வந்துட்டு salivary glands வந்துட்டு ஹிருடின் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அந்த சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணுதுன்னா பிளட்டை கோஆகுலேட் ஆகாமல் பார்த்துக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இங்கே இந்த லீச்சில் வந்துட்டு பாரபோடியா அண்ட் சீட்டே வந்துட்டு இருக்காது. ஸோ இது சக் பண்ணக்கூடிய பிளட் வந்துட்டு எங்கே ஸ்டோர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராப், அந்த இதில் வந்துட்டு ஸ்டோர் ஆகும். ஸோ அந்த கிராப்பு தான் வந்துட்டு அந்த லீச்சுக்கு, ஸோ அந்த கிராப்பில் ஸ்டோர் ஆகிருக்கக்கூடிய அந்த பிளட்டு தான் வந்துட்டு லீச்சோட நரிஷ்மெண்ட்டுக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு அடாப்டேஷன்ஸ், parasitic adaptations of leech. ஸோ லீச்சில் நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு எக்ஸ்டர்னல் மார்ஃபாலஜி பார்த்தோம், பாடி வால் பார்த்தோம், பாடி எப்படி டிவைட் ஆகிருக்குன்னு பார்த்தோம் அண்ட் டிஃப்ரெண்ட் சிஸ்டம்ஸ் லீச்சில் இருக்கக்கூடிய டைஜஸ்டிவ் சிஸ்டம், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம், இது எல்லாமே பார்த்தோம். ஸோ இதோட வந்துட்டு லீச் வந்துட்டு முடியுது. ஸோ நெக்ஸ்ட் we will start rabbit, அதாவது ஆரிக்டோலாகஸ் கியூனிகுலஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ரேபிட்டோட சயின்டிஃபிக் நேமு. இது என்ன ஃபைலத்தை சேர்ந்ததுன்னா குரோடேட்டாவோட ஃபைலத்தை சேர்ந்தது. சப்ஃபைலம் வந்துட்டு வெர்டிபிரேட்டா, கிளாஸ் வந்துட்டு மெமாலியா, ஆர்டர் வந்துட்டு லாங்கோமார்ஃபா, ஜீனஸ் வந்துட்டு ஆரிக்டோகிளாகஸ், ஸ்பீஷிஸ் வந்துட்டு கியூனிகுலஸ். ஸோ இதான் வந்துட்டு டாக்ஸானமிக் பொசிஷன். ஸோ ரேபிட்டோட டாக்ஸானிக் பொசிஷன், அதாவது ஆரிக்டோலாகஸ் கியூனிகுலஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரேபிட்டில் அதோட ஹேபிட் அண்ட் ஹேபிடேட், அது எங்கே இருக்கோ அதோட பிஹேவியர்ஸில் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ ரேபிட்ஸ் ஆர் ஜென்டில் அண்ட் டிமிட் அனிமல்ஸ் அப்படின்னா பயமுறுத்தக்கூடிய உயிரினங்களை தான் வந்துட்டு ஜென்டில் அண்ட் டிமிட் அனிமல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ரேபிட்ஸ் ஆர் ஜென்டில் அண்ட் டிமிட் அனிமல்ஸ். They show leaping movement and live in burrows. ஸோ வந்துட்டு லீப்பிங் மூமெண்ட்டாக இருக்கும். எங்கே இருக்குன்னா அந்த ஹோல், அதாவது குண்டுக்குள்ளே, அதாவது மண்ணில் தோண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களா. மண்ணில் வந்துட்டு ஓட்டை போட்டு இருக்குல்ல, அதான் பரோஸ், ஹோல்குள்ளே இருக்கும், அதான் சொல்கிறாங்க. They show the leaping movement and live in burrows. They are distributed throughout the world. ஸோ ரேபிட் வந்துட்டு வேர்ல்டு ஃபுல்லாகவே டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. They are herbivorous animals feeding on grass and vegetables like turnips, carrot and lutein. ஸோ இது வந்துட்டு ஒரு ஹெர்பிவோரஸ் அனிமல்ஸ், அதாவது பியூர் வெஜிடேரியன். ஸோ இது வந்துட்டு ஒரு பியூர் வெஜ்ஜு. ஸோ ஹெர்பிவோரஸ் அனிமல்ஸ் என்னென்ன சாப்பிடும்னா கிராஸு, அதே மாதிரி வெஜிடபிள்ஸில் டர்னிப்ஸ், முள்ளங்கி, கேரட், இது எல்லாத்தையுமே சாப்பிடும். ரேபிட்ஸ் ஆர் கிரிகாரியஸ், அதாவது வந்துட்டு கிரிகாரியஸ் அப்படின்னா குரூப்பாக மூவ் ஆகக்கூடிய அனிமல்ஸ் தான் வந்துட்டு கிரிகாரியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரேபிட்ஸ் ஆர் கிரிகாரியஸ் அனிமல்ஸ். ஸோ வந்துட்டு குரூப்பாக தான் அது வந்துட்டு மூவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரேபிட் பார்க்கும்போது இதோட டாக்ஸானமிக் பொசிஷன் பார்த்தோம். இதோட நேம் என்ன, சயின்டிஃபிக் நேம் ஆரிக்டோலாகஸ் கியூனிகுலஸ் அப்படிங்கிறது. இதோட ஹேபிட் அண்ட் ஹேபிடேட் பார்க்கும்போது ரேபிட்ஸ் ஆர் ஜென்டில் அண்ட் டிமிட் அனிமல்ஸ்னு பார்க்குறோம். They show leaping movement and live in burrows. They distributed throughout the world. So world ஃபுல்லாகவே இந்த ரேபிட்ஸ் இருக்குது. இது வந்துட்டு ஒரு ஹெர்பிவோரஸ் அனிமல்ஸ். ஸோ கிராஸ் அண்ட் வெஜிடபிள்ஸில் வந்துட்டு டர்னிப்ஸ், கேரட்ஸ் இதெல்லாம் சாப்பிடும். ஸோ ரேபிட்ஸ் ஆர் கிரிகேரியஸ் அனிமல்ஸ், அதாவது குரூப்பாக தான்
மூவ் ஆகும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா external morphology of rabbits. ஸோ rabbitsோட external morphology எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ external morphology. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா size, shape, colorization. ஸோ rabbit எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து size, shape and colorization. அது எந்த சைஸில் இருக்கும், அதோட ஷேப் எப்படி இருக்கும், அதோட கலர் எப்படி இருக்கும். It has an elongated and cylindrical body. ஸோ இது எப்படி இருக்குன்னா ரொம்ப elongatedஆ இருக்கும். இதோட பாடி எப்படி இருக்குன்னா cylindrical ஷேப்பில் இருக்கும். Males and females are on the same size. ஸோ வந்துட்டு மேல் ரேபிட் ஆகட்டும் ஃபீமேல் ரேபிட் ஆகட்டும் ரெண்டுமே ஒரே சைஸில் தான் இருக்கும். They grow about 45 cm in length and weigh about 2.25 kg as an adult. ஸோ இது எவ்வளோ லென்த் க்ரோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா 45 cm க்ரோ ஆகும். ஸோ இதோட மேக்ஸிமம் வெயிட் அடல்ட் ஸ்டேஜில் இதோட மேக்ஸிமம் வெயிட் எவ்வளோ இருக்குன்னா 2.25 kg, அதாவது 2250 grams வந்துட்டு இருக்கும். The color varies from white to black and white. Body is covered with fur which serves to keep warm. ஸோ இதோட கலர் பார்த்துருப்பீங்க, ஒயிட் கலரில் இருக்கும், இல்லாட்டி பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும், இல்லாட்டி ஃபுல்லாக பிளாக்காக இருக்கும். அதான் சொல்கிறாங்க the color varies from white to black and white. Body is covered with fur. ஸோ பாடி எதனால கவர் ஆகிருக்கு, ஹேர்ஸ்னால வந்துட்டு கவர் ஆகிருக்கு. அந்த ஹேர்ஸ் தான் வந்துட்டு அதோட பாடியை வந்துட்டு வார்மாக வச்சுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸ்டர்னல் மார்ஃபாலஜியில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஷேப், சைஸ் அண்ட் கலரைசேஷன். இது எப்படி இருக்குன்னா ரொம்ப எலாங்கேட் ஆகி சிலிண்ட்ரிக்கல் பாடியில் இருக்கும். ஸோ மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் ரெண்டுமே வந்துட்டு சேம் சைஸில் தான் இருக்கும். இது எவ்வளோ லென்த்து க்ரோ ஆகும்னு பார்க்கும்போது 45 cm லென்த்து க்ரோ ஆகும். அதோட வெயிட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2.25 kgs இருக்கும் அடல்ட் ஸ்டேஜில். ஸோ இதோட கலர் வந்துட்டு வேரி ஆகும், பிளாக்காக இருக்கலாம், இல்லாட்டி ஒயிட்டாக இருக்கலாம், இல்லாட்டி ரெண்டு கலர் சேர்ந்ததாகவும் கூட இருக்கலாம். ஸோ இதோட பாடி எதனால் கவர் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர், அதாவது ஹேர்ஸ்னால கவர் ஆகிருக்கு. ஸோ அந்த ஹேர்ஸ் தான் வந்துட்டு அதோட பாடியை வந்துட்டு வார்மாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் ஃபர்ஸ்ட் ஒன், ஷேப், சைஸ் அண்ட் கலரைசேஷன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் பாடி டிவிஷன். ஸோ இந்த ரேபிட்டோட பாடி எவ்வளோ டிவைட் ஆகிருக்குன்னு பாருங்க. The body of rabbit is divisible into head, neck, trunk and tail region. ஸோ ரேபிட்டோட பாடி வந்துட்டு 4ஆக டிவைட் ஆகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெட் ரீஜியன், நெக் ரீஜியன், ட்ரங்க் ரீஜியன் அண்ட் டெய்ல் ரீஜியன் சொல்லிட்டு ரேபிட்டோட பாடி வந்துட்டு 4ஆக டிவைட் ஆகுது. ஸோ இது ஹெட் ரீஜியன், இது நெக் ரீஜியன், இது ட்ரங்க் ரீஜியன், இது டெய்ல் ரீஜியன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா ஹெட் ரீஜியன் தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ head is a ovoid, flattened and bears a truncate snout. ஸோ ஹெட் எப்படி இருக்கு, ஓவல் ஷேப்பில் இருக்கு, ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கு. ஸோ ட்ரங்கேட் ஸ்னவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு ஸ்னவுட் இந்த ஷேப்பில் இருக்குது, இதான் வந்துட்டு ட்ரங்கேட் ஸ்னவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் கண்டெய்ன்ஸ் மவுத், எக்ஸ்டர்னல் நேஸ், ஐஸ், இயர்ஸ் அண்ட் விப்ரேசியே. ஸோ வந்துட்டு இதில் என்னென்ன இருக்கும் ஹெட் ரீஜனில் பார்த்தீங்கன்னா மவுத் இருக்கும், ஐ இருக்கும், narration is nothing but nose, அதுக்கப்புறம் 2 ears இருக்கும், விப்ரேசியா வந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறாங்க. The mouth is slit like bounded by upper lip and lower lip. ஸோ வந்துட்டு மவுத் எப்படி இருக்குன்னா ஸ்லிட் அப்படின்னா சின்ன ஓப்பனிங் மாதிரி இருக்கும். ஸோ மேலே வந்துட்டு அப்பர் லிப் இருக்கும், கீழே வந்துட்டு லோவர் லிப் இருக்கும். Just above the mouth are 2 oblique openings called nostrils. ஸோ அந்த மவுத்துக்கு ஜஸ்ட் above, அதாவது ஒரு கொஞ்சம் மேலே பார்த்தீங்கன்னா 2 ஒரு ஓப்பனிங்ஸ் இருக்கும், அதுதான் வந்துட்டு நாஸ்ட்ரில்ஸ், அதாவது நோஸ். ஃப்ரம் ஈச் சைட் ஆஃப் த அப்பர் லிப் டாக்டைல் ஹேர்ஸ் ஆர் விப்ரேசி. அதாவது வந்துட்டு விப்ரேசிஸ் நத்திங் மாதிரி அந்த மீசை மாதிரி இருக்குல்ல, அதான் வந்துட்டு விப்ரேசி. ஸோ 2 சைடு, அதாவது அப்பர் லிப்போட 2 சைடில் வந்துட்டு டாக்டைல் ஹேர்ஸ் ஆர் விப்ரேசிங்கிறது அந்த மீசை மாதிரி நீட்டிகிட்டு இருக்கிறத அது சொல்கிறாங்க. ஸோ ப்ரொஜெக்ட்ஸ் அவுட்வர்ட்ஸ், ஸோ வெளியே பக்கமாக அது இருக்கும். A pair of large movable external ear or pinnae is situated at the top of the head. So இதோட இது அவுட்வர்ட்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு பேர் இருக்கும். என்ன பேர் பார்த்தீங்கன்னா மூவபிள் எக்ஸ்டர்னல் இயர் ஆர் பின்னே, அதாவது வந்துட்டு ஹெட்டோட டாப் ரீஜனில் வந்துட்டு
மூவ் ஆகக்கூடிய ஒரு எக்ஸ்டர்னல் இயர் இல்லாட்டி பின்னேன்னு சொல்லக்கூடிய இயர்ஸ் வந்துட்டு ஒரு பேர் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரேபிட்டோட ஃபஸ்ட்டு டிவிஷன் என்ன ஹெட் ரீஜன் தான். ஸோ இந்த ஹெட் எப்படி இருக்குது, ஓவல் ஷேப்பில் இருக்குது, ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குன்னு பார்க்குறோம். இங்கே என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மவுத் இருக்கும், எக்ஸ்டர்னல் நேர்ஸ் அதாவது நாஸ்ட்ரில்ஸ் இருக்கும், ஐஸ் இருக்கும், இயர்ஸ் இருக்கும் அண்ட் விப்ரேசியா இருக்கும். ஸோ மவுத் எப்படி இருக்குன்னா ஒரு ஸ்லிட்டு மாதிரி இருக்கும். ஸோ மேலே அப்பர் லிப் இருக்கும், கீழே லோவர் லிப் இருக்கும். ஸோ ஒவ்வொரு அதாவது வந்துட்டு மவுத்துக்கு மேலே வந்துட்டு 2 ஆப்ளிக் ஓப்பனிங்ஸ் இருக்கும். அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், நாஸ்ட்ரில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்பர் லிப்புக்கு 2 சைடில் அதாவது வந்துட்டு ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் ஒரு டாக்டைல் ஹேர்ஸ்னு அந்த மீசை சொல்கிறோம்ல, மீசை மாதிரி ஒரு இதாகிட்டு இருக்கும், அதை டாக்டைல் ஹேர்ஸ் ஆர் விப்ரேசின்னு சொல்கிற அது இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு லார்ஜ் மூவபிள் இயர்ஸ் இருக்கும், அதாவது வந்துட்டு ஹெட்டோட டாப்பில். ஸோ இதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரீஜன், ஹெட் ரீஜன். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், நெக் ரீஜன் பார்க்கும்போது the neck connects the head with the trunk. It helps to turn the head. ஸோ நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் நெக் ரீஜன் வந்துட்டு ஹெட்டையும் ட்ரங்கையும் கனெக்ட் பண்ணுது. இந்த நெக் ரீஜன் எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா ஹெட்டை வந்துட்டு மூவ் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ட்ரங்க் ரீஜன். The trunk is divisible into an anterior thorax and posterior abdomen. ஸோ ட்ரங்கை வந்துட்டு 2ஆக டிவைட் பண்ணுறாங்க, அதாவது ஆன்டீரியர் thorax and posterior abdomen. ஸோ thorax ரீஜனாகவும் abdomen ரீஜனாகவும் இந்த ட்ரங்கை வந்துட்டு டிவைட் பண்ணுறாங்க. In females 4 or 5 teats or nipples are present on the ventral surface of the ventral surface between the thorax and the abdomen. ஸோ ஃபீமேல்ஸில் பார்த்தீங்கன்னா நிப்பிள்ஸ் இருக்குது, எதுக்குன்னா அதோட மெமல்ஸ். ஸோ வந்துட்டு அதோட யங் ஒன்ஸுக்கு ஃபீட் பண்ணுறக்காக அந்த நிப்பிள்ஸ் வந்துட்டு இருக்கும். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வென்ட்ரல் சர்ஃபேஸ் அதாவது அடிப்பக்கத்தில் thorax and abdomen ரீஜனுக்கு நடுவில் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. So the trunk is divided into 2 regions, anterior thorax and posterior abdomen. In females 4 or 5 nipples are present on the ventral surface, அதாவது அடிப்பாகத்தில் இருக்கும். எதுக்கு நடுவுலனா thorax and abdomen ரீஜனுக்கு நடுவில். The trunk bears 2 pairs of pentadactyl limbs. ஸோ வந்துட்டு இந்த ட்ரங்க் வந்துட்டு 2 pairs அதாவது வந்துட்டு 4 அதுக்கு 4 கால் இருக்குல்ல, அதான் சொல்கிறாங்க 2 pairs of pentadactyl limbs. அப்படின்னா அந்த 4 அந்த லெக்ஸ்லேயும் வந்துட்டு 5 fingers மாதிரி இருக்கும், அதான் சொல்கிறாங்க. ஸோ the trunk bears 2 pairs of pentadactyl limbs. The forelimbs are shorter than the hind limbs. ஸோ forelimbs வந்துட்டு hind limbs விட ஷார்ட்டராக இருக்கும். All the digits bear claws. ஸோ claws அப்படிங்கிறது வந்துட்டு இந்த ஃப்ராகுக்கெல்லாம் இருக்குல்ல, claws மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எல்லா லிம்ஸ்லேயும் வந்துட்டு இந்த claws வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ the trunk bears 2 pairs of pentadactyl limbs. The forelimbs are shorter than the hind limbs. All the digits bear claws. So the anus is present at the posterior end of the abdomen at the base of the tail. ஸோ ஏனஸ் எங்கே இருக்குது, அப்டமனோட போஸ்டீரியர் எண்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. போஸ்டீரியர் எண்டில் டைலோட பேஸ் அதாவது வால் பகுதியோட பேஸில் இருக்குது. இன் ஃபீமேல்ஸ் ஆன் த வென்ட்ரல் சைடு a slit like vulva is present. ஸோ மேலில் பார்த்தீங்கன்னா ஃபீமேல்ஸில் பார்த்தீங்கன்னா அதோட வென்ட்ரல் சைடில் ஒரு ஸ்லிட் அதாவது ஓப்பனிங் மாதிரி இருக்கும், அது பேர் தான் வல்வா, அது வந்துட்டு இருக்கும். இன் மேல்ஸ் penis is present in the ventral side of the anus. ஸோ மேல் ரேபிட்டில் பார்த்தீங்கன்னா பென்னிஸ் வந்துட்டு இருக்கும், எங்கே இருக்கும்னா ஆனஸோட வென்ட்ரல் சைடில் வந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறாங்க. The male has a pair of testes enclosed by the scrotal sac. ஸோ மேலில் வந்துட்டு ஒரு பேர் ஆஃப் டெஸ்டிஸ் இருக்கும், அது எதனால க்ளோஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்டல் சாக்ஸ்னால க்ளோஸ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ட்ரங்க் ரீஜன் பார்க்கும்போது இட் இஸ் divided into anterior thorax and posterior abdomen region. In females on the ventral surface there is 5 or 4 nipples for feeding the young ones. young ones feed பண்ணுறதுக்காக இருக்கும். ஸோ ட்ரங்க்ல வந்துட்டு 2 pairs of pentadactyl limbs இருக்கும். ஸோ அந்த 4 limbs வந்துட்டு hind limbs விட ஷார்ட்டராக இருக்கும்.
ஸோ இந்த ஏனஸ் பார்ட் எங்கே இருக்குன்னா போஸ்டீரியர் எண்டில் அப்டோமனுக்கு போஸ்டீரியர், அதாவது அப்டமனோட போஸ்டீரியர் எண்டில் டெய்லோட பேஸ் பார்ட்டில் வந்து இந்த ஏனஸ் வந்துட்டு இருக்கும். ஃபீமேல்ஸில் பார்த்தீங்கன்னா வென்ட்ரல் சைடில் ஒரு ஸ்லிட்டு மாதிரி ஒரு ஓப்பனிங் இருக்கும். அதைத்தான் நம்ம வந்துட்டு வல்வா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மேல்ஸில் பென்னிஸ் இருக்கும். எங்கே இருக்குன்னா ஏனஸோட வென்ட்ரல் சைடில் இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ மேலுக்கு வந்துட்டு மேல் ரேபிட்ஸ்க்கு வந்துட்டு டெஸ்டிஸ் இருக்கும். அந்த டெஸ்டிஸ் எதனால் க்ளோஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்டல் சாக்ஸ்னால க்ளோஸ் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ரீஜன் இஸ் டெய்ல் ரீஜன். ஸோ த டெய்ல் இஸ் ஷார்ட். ஸோ நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் ரேபிட்டோட டெய்ல் வந்துட்டு ரொம்பவே ஷார்ட்டாக இருக்கும். இந்த டெய்லை எதுக்கு யூஸ் பண்ணுன்னா ரேபிட், இட் இஸ் யூஸ்டு டு கிவ் சிக்னல்ஸ் டு த அதர் ரேபிட்ஸ் இன் த எவெண்ட் ஆஃப் டேஞ்சர். ஸோ ஏதாச்சும் டேஞ்சர் வருது, ஏதாச்சும் ஹண்டர் வராங்க அப்படின்னா இந்த டெய்லை வந்துட்டு அது ஷேக் பண்ணும். ஸோ ஷேக் பண்ணும்போது அதர் ரேபிட்ஸ் வந்துட்டு அலர்ட் ஆகிருக்கும். ஏதோ ஒரு டேஞ்சர் நமக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு அதர் ரேபிட்ஸ் வந்துட்டு அலர்ட் ஆகிருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்துட்டு இந்த டெய்ல் ரீஜன் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டெய்ல் இஸ் ஷார்ட். It is used to give signals in case of any danger. So last one is integument, அதாவது skin. The integument forms the outer covering of the body. So bodyயோட outer covering எது form பண்ணிருக்கு, இந்த integument தான் form பண்ணிருக்கு. The structures which are derived from it are hairs, claws, nails and the glands like sweat glands, sebaceous glands and mammary glands. ஸோ இந்த ஸ்கின்ல என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது, ஹேர்ஸ் இருக்குது, கிளாஸ் இருக்குது, நெயில்ஸ் இருக்குது, அதே மாதிரி கிளாண்ட்ஸில் ஸ்வெட் கிளாண்ட் இருக்குது, சிபேஷியஸ் கிளாண்ட் இருக்குது, மேமரி கிளாண்டும் இருக்குது. மேமரி கிளாண்ட்ஸ் ஆர் மாடிஃபைட் கிளாண்ட்ஸ் ஆஃப் த ஸ்கின். ஸோ ஸ்கின்னோட மாடிஃபைட் கிளாண்ட் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேமரி கிளாண்ட்ஸ். தே செக்ரீட் மில்க் அண்ட் ஹெல்ப்ஸ் இன் நரிஷிங் த யங் ஒன்ஸ். ஸோ அதுதான் வந்துட்டு மில்கை செக்ரீட் பண்ணி யங் ஒன்ஸ் வந்துட்டு க்ரோ ஆக ஹெல்ப் பண்ணுது. The sweat glands and sebaceous gland embedded in the skin regulate the body temperature. So skinல இருக்கக்கூடிய sweat glands sebaceous gland தான் வந்துட்டு பாடியோட டெம்பரேச்சர், அதாவது ரேபிட்டோட பாடியோட டெம்பரேச்சரை வந்துட்டு ரெகுலேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லாஸ்ட் ஒன் இஸ் integument, that is nothing but skin. ஸோ இந்த ஸ்கின் தான் வந்துட்டு அவுட்டர் பாடியோட அவுட்டர் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கு. ஸோ இங்கே என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குன்னா ஹேர்ஸ் இருக்கும், கிளாஸ் இருக்கும், நெயில்ஸ் இருக்கும், அதே மாதிரி என்னென்ன கிளாண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வெட் கிளாண்ட்ஸ் இருக்கும், சிபேஷியஸ் கிளாண்ட்ஸ் இருக்கும், மேமரி கிளாண்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மேமரி கிளாண்ட்ஸ் அதாவது வந்துட்டு ஸ்கின்னோட மாடிஃபைடு கிளாண்ட்ஸ் தான் வந்துட்டு இந்த மேமரி கிளாண்ட்ஸ். ஸோ இது வந்துட்டு மில்கை செக்ரீட் பண்ணி அதோட யங் ஒன்ஸ் நரிஷ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதே மாதிரி ஸ்வெட் கிளாண்ட்ஸும் சிபேஷியஸ் கிளாண்ட் தான் வந்துட்டு ரேபிட்டோட பாடி டெம்பரேச்சரை வந்துட்டு ரெகுலேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் த எக்ஸ்டர்னல் மார்ஃபாலஜி ஆஃப் ரேபிட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அதோட சைஸ், ஷேப் அண்ட் கலர் பார்த்தோம். நெக்ஸ்ட் அதோட பாடி டிவிஷன்ஸ், அதாவது ஹெட் ரீஜன், நெக் ரீஜன், ட்ரங்க் ரீஜன் அண்ட் டெய்ல் ரீஜன் பார்த்தோம். நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக அதோட ஸ்கின்னை பற்றி பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா இந்த ரேபிட்டோட பாடி கேவிட்டி அண்ட் டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இன்றைக்கி கிளாஸில் ஏதாச்சும் டவுட் இருந்தால், அதாவது லீச்சோட பேராசைட்டிக் அடாப்டேஷன்ஸோ இல்லை எக்ஸ்டர்னல் மார்ஃபாலஜி ஆஃப் ரேபிட்டோட இதில் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.